வித்யா வந்து அங்கன்வாடி போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன் அதுக்குள்ளே கொண்டு போய் பிள்ளைய இப்படிலாம் பண்ணுற, டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் வளர்க்குற பொம்பளைங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது வந்து நமக்கு டார்ச்சராக தெரியாது. பிள்ளைங்க வந்து நம்மக்கிட்டேயே ஓட்டிகிட்டு இருக்கிறங்காட்டி அவங்க லைஃப் என்ன ஆகுன்றது கடைசியில் தான் தெரியும். நம்ம போய் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னு ஒன்று ஓடும்போது தான் அதோட கஷ்டம் நமக்கு தெரியும். அதனால் முன்னாடியே சேஃபாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, பசங்களை கொண்டு போய் 4 பசங்க கூட விளையாட விடலாம். இந்த மாதிரி புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அங்கே என்ன கொடுமையாக பண்ண போகிறாங்க? அங்கேயும் மனுஷங்க தான் இருக்க போகிறாங்க, பசங்களை பார்த்துக்க போகிறாங்க. அது நான் சாப்பாடுலாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போனேன். ஆனால் நான் கொடுக்கறத விட அங்கே இருக்க சாப்பாடு எவ்வளோ ஹெல்த்தியானது அப்படின்னு வீடியோலேயே பாருங்கள். ஒரு நாளும் ஒவ்வொரு டிஷ்ஷும் அவங்களுக்காக பார்த்து பார்த்து பண்ணுறாங்க. ஆனால் சில பேர்லாம் சொல்லுவாங்க, பால்வாடியா, அங்கே கொண்டு போய் விடுறதுக்கு ப்ரீகேஜியே சேர்த்துடலாமே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் ரொம்ப தப்பு. காசு இருக்கிறவனுக்கு ப்ரீகேஜி, காசு இல்லாதவனுக்கு பால்வாடி. ஆனாலும் இதுலேயும் பார்த்துக்கிறதுக்கு ஊட்டி விடுறதுக்கு கூட ஆள் இருக்குது. நாம் ஒரு பேரண்ட்ஸாக நம்ம குழந்தைங்களுக்கு இது தப்பு இது சரின்னு சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம்.